இங்க கோமதி ரொம்ப கவலையில இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க சரவணன் தாங்கிட்ட எதையுமே சொல்லாம போறாங்கன்ற ஒரு கவலையில இருக்க. இன்னொரு பக்கம் இங்க கதிர் செய்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு கவலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "என்னடி இங்க வீட்ல பிரச்சனை நடக்குது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு" சொல்லி கேட்க, மீனா சொல்றாங்க, "என்ன இருந்தாலும் கதிர் இங்க ராஜிய விட்டு குடுக்காம நடந்துக்கிறார்ல, அந்த சந்தோஷம் இருக்காதா அத்த? நீங்களும் நெனச்சு சந்தோஷப்படணும். இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்ல, "தெரியும் தெரியும்" அப்படின்னு இங்க கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சரிதா, எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, இல்லடி என்ன இருந்தாலும் கதிர் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப அதை பத்தியே சொல்லிட்டு இருக்க. இங்க மீனா ராஜு இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்போதும் போல அன்னைக்குமே தங்கமயில் தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க கோமதிக்கு ஒரு வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. இதனால கோமதி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்படி இவ எல்லாத்தையும் இவளே செஞ்சுட்டு இருந்தா பின்ன நான் எதுக்கு இந்த வீட்டுல, எல்லா முடிவையும் அவளே எடுத்துக்கட்டுமேனு இங்க மீனா கிட்டையும் ராஜு கிட்டையும் கோவமா பேச, அதுக்கு மீனா ராஜு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நீங்க இப்படியெல்லாம் அந்த ராஜிகிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா கிச்சன் பக்கம் அவங்க போகவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் கிச்சன்ல எல்லா வேலையுமே பார்க்கலாம், எப்போதும் போலன்னு சொல்ல, அப்படி என்னடி ஐடியான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தான் ஒரே நாளையில 30 பேருக்கு சமைக்கிறாங்க. கேட்குறதெல்லாம் சட்டு சட்டுன்னு செஞ்சு குடுப்பேன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால இங்க நீங்க, அரசி, நான், அப்புறம் ராஜி எல்லாருமே இன்னைக்கு தங்கமயில தான் வேலை வாங்குறோம். தங்கமயில் கிட்ட உட்கார கூட நேரமே இருக்கக்கூடாது. அவங்கள நிறைய வேலை கொடுத்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் வேணவே வேணாம், நீங்களே கொடுத்தா கூட தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துருவாங்க. சரியா தன்னை சொல்ல, என்ன இருந்தாலும் இப்படி பண்றது தப்பு இல்லையாடின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு கிச்சன் வேணுமா வேண்டாமா அப்படின்னு இங்க ராஜி கேட்க, வேணும்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்போ நான் சொல்றதை கேளுங்கன்னு இங்க மீனா முதல்ல நீங்க தங்கமயில கூப்பிடுங்க. தங்கமயில கூப்பிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கன்னு இங்க சொல்றாங்க. அதே போல தங்கமயில கூப்பிட்ட உடனே தங்கமயில் வராங்க. தங்கமயில் வந்த கையோட இங்க தனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. என்னத்த திடீர்னு இங்க தங்கமயில் கேட்க, இல்லை ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு, இவ்வளோ நாளாக நான் மற்றவங்களுக்கே சமைச்சு கொடுத்துட்டேன், நான் எனக்காக சமைச்சுக்கிட்டதில்ல, அதான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரித்த, இன்னும் ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரம், அதுக்குள்ளே நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறவங்க அறக்க பறக்க வேலை பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே கோமதி கிட்ட கொண்டு கொடுத்துட்றாங்க. கோமதி இதை பார்த்த கையோட, என்ன இவ செஞ்சு முடிச்சிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இங்கே மீனா சொல்கிறாங்க தங்கமயில்கிட்ட, நீங்கள் என்ன அத்தைக்கு பிடிச்சதை மட்டும் சமைச்சு கொடுக்குறீங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டவுடனே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு எதுங்க ரெஸ்ட்டு, நான் எனி டைம் வீட்டில் இதே வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களும் பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம், இப்போ இன்னைக்கு இந்த தாக்கு பிடிச்சாலே போதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எங்க ராஜி தனக்கு பிடிச்சதையும் மீனா தனக்கு பிடிச்சதையும் சொல்ல, இங்க எல்லாத்தையும் சமைக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேல முடியவும் இல்லை. எல்லாருக்கும் பிடிச்சதை சமைச்சு கொடுத்த கையோட இங்க தங்கமயில் ரொம்ப களைப்பாயிடுறாங்க. இதை பார்த்து இங்க மீனா கண்ணை காட்ட, பார்த்தீங்க இல்லத்த அப்படின்னு சொல்ல, இங்க கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப களைப்பா இருக்கமா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, சரிங்கத்த அப்படின்ட்டு இங்க தங்கமயில் அதுக்கு மேல எதுவுமே பேச முடியாம இங்க மனசுலயே நினைச்சிட்டு போறாங்க. இவங்க எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுறதுக்காகவா இந்த வீட்டுக்கு முக்கியமா இங்க அத்தை மாமா மனசுல இடம் பிடிக்கணும், அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சா இந்த மீனாவுக்கு ராஜிக்கும் எவ்வளவு திமிரு இருக்கும். இவங்க நமக்கே வேலை சொல்றாங்க, நம்ம என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா என்ன? இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இனிமே அவங்களுக்கு வேணும்னா அவங்களே செஞ்சுக்கட்டும், இனிமே நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடாது நினச்சிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, இனிமே கிச்சன் பக்கம் போகிறத கொஞ்சமாவது நிறுத்திக்கணும்னு நினச்சிட்டு இங்கே தங்கமயில் உள்ளே போய் படுத்துடுறாங்க. அப்போ தான் எங்கள் கோமதியும் ராஜியும் நல்லாவே சிரிக்கிறாங்க. மீனாக்கா உங்கள் ஐடியா சூப்பர்னு எங்கள் ராஜே சொல்ல, இதுக்கு மீனாவும் அதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு டேலண்டான ஆள் இந்த வீட்டுக்கு வேணுங்கிறதுன்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்க. சரிடி சரிடி, நான் இப்போ கிச்சனுக்கு போகிறேன், நைட்டு சமையல் இன்னைக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கோமதி போறத இங்க மீனா ராஜு 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு டயர்ட் ஆயிட்டாங்க, நம்ம மேல எதுவும் கோவமா இருப்பாங்களான்னு ராஜி கேட்க, கோவம் இல்லாம இருக்குமா, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் வேற, மத்த 2 பேருக்கும் எதுக்குடா சமைச்சு போடுறோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, இனிமே போக போக பாரு அவங்களோட உண்மையான குணம் என்னன்னு இனிமே தான் தெரிய வரப்போகுதுன்னு மீனா சொல்ல, எங்க ராஜியும் மீனா சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க.